வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை நேற்று தான் தம்பி என்கிட்ட சொன்னார். அண்ணன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கேன்சரால் பாதிக்கப்பட்ட அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் பெங்களூரில் ஒரு நாள் தங்க வச்சு அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக்கி அவங்களுக்கு இன்னும் நல்லா எனர்ஜி பூஸ்ட் பண்ணி அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சின்ன ஒரு பயணம்னா தம்பி அருண் செய்கிறாரு. அவரோட சேர்ந்து நம்மளும் பண்ணுறோம். நாளைக்கு மத்தியானம் நீங்கள் ஒரு 2 மணிக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாரு. நான் வந்துடுறேன் தம்பி, எனக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. சின்ன சின்ன சந்தோஷம் தான் வாழ்க்கை. அதனால் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் பார்த்து அவங்ககிட்டையும் கொஞ்சம் பேசிவிட்டு அவங்கள மகிழ்ச்சியாக அந்த பயணத்தில் அனுப்பிச்சி வச்சுட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் நம்ம சொந்தங்கள் நம்ம சொல்லியாச்சு. நம்ம சொந்தங்கள் எல்லாமே வந்து தேங்க்யூம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றுக்கு தான் அந்த தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள், இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மற்றபடி ஒரு ஃபிலிம் ஆக்டர் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. வெறும் சாதாரண ஒரு மனுஷன் தான். இந்த ஃபிலிம் ஆக்டர் இதெல்லாம் கிடையாது, எந்த முகமுடியும் கிடையாது. சாதாரண மனுஷனாக ஒரு சக நண்பனாக இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட பேசணும், பழகணும், அவங்களோட இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்தேன். வேறு ஒன்றுமே இல்லை. சரி, நான் இன்னும் அவங்க வந்து பார்த்தேன். அவங்க முகத்தில் பல சந்தோஷங்கள் பார்க்குறேன். அவங்களுக்கு இப்போ தான் ரோஸ் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்புறேன். பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியல எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. எல்லாமே சரியாக இருந்தது. கேன்சர்ன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது எல்லாமே சாதாரண ஒரு விஷயம் தான். அது அழகாக கடந்து வந்துடலாம். கேன்சர் ஒன்றுன்னு ஒரு பயங்கர பீதியிலையும் பயத்துக்குள்ளேயும் போக வேண்டாம். ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கான பயணம் தான். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.